பாஸ் இன்னைக்கு ஷோவில் விக்ரம் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் ஷோ. பிக் பாஸ் பார்த்து முடிச்சவங்க எல்லாருக்குமே அதுதான் பெரிய டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் $1,000,000 கொஸ்டின்ஸ். விக்ரம் எவிக்ட் ஆக்டாரா, மெட்ரிக் எவிஷன் விக்ரம் தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் தட் இன்னைக்கு கவின் சாண்டி 2 பேருமே வந்திருந்தாங்க. கவினோட 9th ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சாண்டியும் ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஜோத்தாலன்னா தட்டாது அந்த படத்தோட டேரக்டர் ஜஸ்டின் சம்திங் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, அவரு டைரக்ட் பண்ணுறாரு. பிரியங்கா மோகன் ஹீரோயினா பண்ணுறாங்க. இப்போதைக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவினுக்கு அது வந்து ஒரு அம்மா வீடு மாதிரி. ஆக்சுவலாக எப்போ தோணுதோ அப்போலாம் அங்கே வந்துட்டு போவார். கரெக்டாக அந்த டாபிக் அவர் பேசுகிற ஒரு வீடியோ பேசணும்னு வச்சுருந்தேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 3 கூட கனெக்ட் பண்ணி இஸ் பிக் பாஸ் இஸ் ஸோ பிஎஸ்ட் வித் பிக் பாஸ் சீசன் 3 அப்படின்ற மாதிரியா. ஸோ கமிங் டு டாபிக், இப்போ ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, விக்ரம் எவிக்ட் ஆயிட்டாரா இல்லையா அப்படின்றதான். ஸோ விக்ரமோட பயண வீடியோ போட்டாங்க. அவர் தான் பிக் பாஸ் வேறு யாரை கொண்டு நீங்கள் ஆளுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ தென் அவரோட பயண வீடியோ பார்க்கும்போது மற்ற எல்லாம் கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி கிளைமாக்ஸை சொல்லி அனுப்புற மாதிரி எல்லா விஷயத்தையும் பிக் பாஸ் விக்ரம் கிட்ட வந்துட்டு அவரோட அருமை பெருமை எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அவர் எவிக்ட் ஆக்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஷோ இன்னொரு 5 minutes மேலே லைவ் ஷோ பார்த்துட்டு இருந்தேன். விக்ரம் உள்ளே போயிட்டு திவ்யாவை பிக் பாஸ் கூப்பிட்டாரு. இப்போ திவ்யா அதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் விக்ரம் இஸ் நாட் எவிக்டட் டில் நவ். ஸோ எல்லாருமே 4 பேருமே அவங்களுடைய வீடியோஸ் பார்க்க போகிறாங்க. அதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் see what happens. Thanks so much. This is Arun from ARK Office.